ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த கேமிங் வித் ஃப்ரெண்ட்ஸ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு செம்மையான ரோ மேட்ச்சு பற்றி தான் பார்க்க போகிறோம். வாடா மாமா விசஸ் மேடு மேக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கில்டு வார் தான். இதுவுமே ஃப்ரெண்ட்லி மேட்ச் தான். சும்மா ஒரு கண்டென்ட்டுக்காக சரி விளையாடுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னேன். நம்ம ஓசிக்கில் ப்ரோவும் ஒரு 100 பேடியில் 10 ரூபா ஆஃபரை போட்டு நான் ஸ்பெக்டேக் பண்ணி அப்படியே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். சரி, இப்போ பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் வித் பிரவீன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேடு புல்ட் வார் செம்மையாக அடிச்சிட்ருக்காரு. மேடு புல்ட்டு, மேடு ஹண்டர். இதில் யார் யார் விளையாண்டுருக்காங்கன்னா, மேடு புல்ட்டு, மேடு ஹண்டர், ஓபி சஞ்சய், ஓசிக்கில்லு, அப்புறம் பிளாக் ஆர்மி லெவல், பிளாக் ஆர்மி 5, பிளாக் ஆர்மி ஹார்டின், டிஜிபி இவங்கெல்லாம் விளையாண்டுருக்காங்க. 4 பேர் எங்கள் கில்டு தான். ஓசிக்கில் எங்கள் கில்டு தான். ஆனால் அவங்க சும்மா சரி பண்ணால் போடலான்னு தான் ஒரு வீடியோவை க்ரியேட் பண்ணோம். நம்மால் பிளாக் ஆர்மி லெவல் என்னமா அடிக்கிறாரு பாருங்கள். அவ்வளோ நாக் பண்ணியாச்சு. இந்த ஜோனில் கூட ஒரு ஆளை நாக் பண்ணிட்டு தான் சாவார். பார்த்துக்கோங்க. கவர் பண்ணிட்டாரா? நாக் பண்ண வருவார். இப்போ நாக் பண்ணிட்டாரு. கில்லுன்னா கிடைக்காது. கில்லு கிடச்சிரும்னு நினைக்கிறேன். கிடச்சிருச்சு. ஹேக்கர் நல்லா நினச்சிடாதீங்க. அது ஒரு பக்கு ஃப்ரீ ஃபயருக்குள்ள. நம்மளை பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் தெரியும். நான் ஒரு குளோவால் சுற்றி தான் போயிருக்கேன். ரோசிக்கில்ல பார்க்கலாம் இருங்க. பிளாக் ஆர்மி லெவலில் பார்க்கலாம். இப்போ குளோவால் எடுத்துகிட்டு சொல்கிறாரு அவர். டிஜிபி கிட்ட டிஜிபி எடுத்துட்டாரு. பார்க்கலாம். இந்த ரவுண்டு தான் நம்ம ஓசிக்கில் ட்ரிபிள் கில் பண்ணுவார். வேறு லெவலான பிளேயரு. நல்லா ஸ்கில் உள்ள பிளேயரு. அவர் டபுள் ஷாட் கன்லேயே எப்படி அடிப்பார்னு தெரியாது. ஆனால் கரெக்டாக அடி விழுந்துடும். அது ஸ்கின்னின் மகிமே இல்லை அவர் விளையாடுற டேலண்ட்டாக என்னன்னு தெரில. வேறு லெவல் அடிப்பார் பாருங்கள். நம்மால் ஓபி சஞ்சய் நாக் பண்ணிட்டாரு. பிளாக் ஆர்மி லெவலு. அதே சமயத்தில் பிளாக் ஆர்மி லெவல் டீமில் 2 பேர் தான் நாக் பண்ணிட்டாங்க. இப்போ 2 vs 2 சுச்சுவேஷனு. ஓசிக்கில் பாரு. இப்போ பின்னால் முதுகில் குத்தியது ரோகிங்கிற மாதிரி அடிச்சிடுவார். கரெக்டாக அடிச்சிட்டாரா? நீ 2 vs 1 சுச்சுவேஷன் வந்துருச்சு. பார்க்கலாம் யார் இந்த ரவுண்டு ஜெயிக்கிறான்னு. ஓடுறா டே ஓசிக்கில் பாருங்கள். ட்ரிபிள் கில். வேறு லெவல் பங்கம் பண்ணுறார். காரை மட்டும் போடுறாரு. ஒரு வேறு லெவலில் இருக்குது. போடு தலை காரை மட்டும் போடு. பணத்தை வீசு. எப்படி வேறு லெவல் பங்கம் பண்ணுறாரா? நம்மளால் ஓசிக்கில் என்ன ரூம் மேட்ச்னாலும் க்ரியேட் பண்ணு ப்ரோன்னு சொன்னால் க்ரியேட் பண்ணுவார். ஒரு கண்டென்ட்டு வேணும் ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ, எனக்கு ஒரு ரூம் கார்டு தான் க்ரியேட் பண்ண ப்ரோன்னு சொன்னால் கூட க்ரியேட் பண்ணுவார். ஒரு நல்ல மனுஷன்னு சொல்லலாம். இதுதான் நம்ம ஸ்குவாடு. இந்த ஓசிக்கில் நம்ம ஸ்குவாடு தான். ஆனால் அவங்க சரி ரூம் மேட்ச் தானே, ஃபன் மேட்ச்சு தான், போட்டுக்கோங்க அப்படி அவர் டீம் போய்க்கோங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி போயிட்டார். டிஜிபி, பிளாக் ஆர்மி லெவலு, பிளாக் ஆர்மி அவங்கெல்லாம் எங்கள் ஸ்குவாடு தான். எல்லாம் முக்கால்வாசி பேர் எங்கள் ஸ்குவாடு தான். நாங்கள்லாம் அதை சேர்ந்து தான் ரூம் மேட்ச்லாம் அதிகமாக போகும். நம்மால் ஏகே எடுத்துட்டு அடிக்கிறாரு. டிஜிபி ஷார்ட் ரேஞ்சில் அடிக்கிறாரு. ஓபி ஓசிக்கில் பாருங்கள். போடு குளோவல். ஓசிக்கில் நாக் பண்ணியாச்சு. பின்னால் வேறு பிளாக் ஆர்மி லெவல் கில் எடுத்தாச்சு. இங்கேருந்து லாங் ரேஞ்சிலேருந்து ஏகேவை கவர் கொடுக்குற நம்மால் செம்ம ஒரு ஸ்கில் பிளேயரு. ஏகேல சும்மா மண்டையடியே அடிப்பார். ஹேக்கர்னு கூட சொல்லலாம். சும்மா பண்ணுக்காக தான் சொன்னேன். தப்பாக நீங்கள் இது ஹேக்கர் நினச்சிடாதீங்க. 2க்கு 1 சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் என்னாச்சுன்னு தெரில. கை வரல போல் இருக்குது நம்ம டீமுக்கு. கொஞ்சம் சரியாக அடிக்கல. நம்மால் ஓசிக்கில் தான் ஃபயராக இருக்கார். ஓசிக்கில் மேடு புல்ட்டு, ஓபி சஞ்சய் அவருக்கும் என்னாச்சுன்னு தெரில. கொஞ்சம் கை வரல, உட்காரல போல் இருக்குது. எல்லோரும் எல்லா நேரத்துலையும் அடிக்க முடியாதுல்ல. அதே மாதிரி தான் நம்மளுக்கும் கொஞ்சம் கை வரல. சரி பார்க்கலாம் யார் ஜெயிப்பாருன்ட்டு. யார் ஜெயிப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யார் ஜெயிப்பாங்கன்னு இப்போவே போய் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு வாங்க. மால்வார் ஓசிக்கில் சும்மா தரன்னு சுற்றுறாரு குளோவால் வச்சு. சும்மா ஸ்பீடு அண்ணாமலைனா அந்த மாதிரி வேறு லெவலில் இருக்குது. அம்மா நாக் பண்ணியாச்சு. பிளாக் ஆர்மி லெவலில் கில்லும் எடுத்துட்டார். அடிப்பார் நம்ம டிஜிபி. மேடு புல்ட்டுக்கு ஒரு ஹெட் ஷாட் அவ்வளோதான். மண்டையடி போட்டாரா? இப்போ பாருங்கள். வேறு லெவல் ஸ்கில் உள்ள பிளேயர் தான் டிஜிபியும். பாருங்கள் இப்போ 3 பேர் சேர்ந்துட்டாங்க. சுற்றி குளோவால் போட்டார் கரெக்டாக. இப்போ 3 ஹெச்பியில் கதையை முடிச்சுட்டாங்க.
மாலு இது ஏகேவா இல்லை MP40 M10 எடுத்துகிட்டு வர்றாரு. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரில. எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியாதுல்ல. நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் யார் ஜெயிப்பாங்கன்னு, எந்த டீம் போட்டு. சும்மா இங்கே பாருங்க பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஓசிக்கிள் பண்ணுவார் பாரு ஒரு சேட்டை. டப்பு 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 டப்புன்னு ஸ்பீடாக குளோவால் சுற்றுறாரு. எப்படி தான் சுற்றுறாருன்னே தெரில. பாருங்க வேறு வேறு லெவலில் வச்சு செய்கிறாரு சார். நம்மளால் ஓசிக்கில் தான் செமையாக அடிச்சிட்ருக்காரு. பரவாயில்ல, இப்போதைக்கு ஓசிக்கில் மேடு புல்ட்டு அவங்கெல்லாம் செமையாக அடிக்கிறாங்க. பார்க்கலாம். அவனுக்கு அறிவின் இப்போ பார்க்கலாம். பிளாக் ஆர்மி பார்க்கலாம். இப்போ நான் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஓவால் உடைக்கிறாரு. இப்போ முதுகில் குத்தி எதிரோகிங்கிற மாதிரி முதுகில் குத்திடுவாங்க அப்படி. ஆனால் அதெல்லாம் முதுகில் குத்தலை. அவங்க எனிமியை பார்த்தா யாராக இருந்தால் அடிக்கிறாங்க. போட்டு தலை எமௌண்ட்டை போடு, உனக்கு இல்லாத எமௌண்ட்டா போட்டு காசை வீசு. அதில் ஒரு டாலரை எனக்கு அப்படியே காசாக கன்வெர்ட் இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் தலை. ஓசிக்கில் கொஞ்சம் பார்த்து பண்ணிவிடு. நம்மால் ஓசிக்கிள் கூட 1v1 யாராச்சும் போடணுன்னா சொல்லுங்கள், மறக்காமல் போடலாம். ஓசிக்கிள் கூட பிளாக் ஆர்மி இதில் விளையாடுறவங்க யார் கூட 1v1 நீங்கள் போடணுன்னு ஆசைப்பட்டாலும் சொல்லுங்கள். ஓபி காய்ஸ், ஓபி. ஆனால் நம்மளுக்கு ஒரு ஓபி அடிச்சிட்டாங்க. ஹெல்மெட்டை பாருங்கள், காணா பாதி முக்கால்வாசியை. மேல்டு புல்ட்டோ செம ஸ்கில் உள்ள பிளேயரு. வேறு லெவலில் குளோபல் ஸ்பீடு பாருங்கள். குளோபல் ஸ்பீடு தான் என்னமா இருக்குன்னு தெரியல. பாரு குளோபல் ஸ்பீடை பாருங்கள் நீங்களே. சும்மா தரன்னு சுற்றுவார் ஒரு. வேறு ஓசிக்கலாம் நல்லா விளையாடுற. ஏன்னா 999 போல் இருக்குது. ஹெல்மெட்டை எல்லாத்துக்குமே இப்போ அந்த டீமுக்கும் சரி இந்த டீமுக்கும் சரி 2 பேருமே ஹெல்மெட்டை காணாமல் பண்ணிடுறாங்க. வேறு லெவல் ஹெட்செட் அடிக்கிறாங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேமிங் ஃப்ரெண்ட்ஸான சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனாக வரும். பார்க்கலாம். நம்ம ஓசிக்கிள் கூட இல்லை ஓபி சஞ்சய் யார் கூட 1v1 போடணுன்னாலும் என்னோடய ஐடி நான் டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன். அந்த ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுங்க. ரெக்வஸ்ட் கொடுத்து சொல்லுங்கள். சொன்னீங்கன்னா போதும். நம்ம கில்டில் என்ன 3 பேர் சேரலாம். 40 பேரில் 37 பேர் தான் இருக்கும். 3 பேர் சேரலாம். யாராச்சும் சேர்றதுக்கு விருப்பம் இருந்தால் மறக்காமல் கில்டு ஐடியோ கீழே கொடுக்குறேன். ரெக்வஸ்ட் கொடுங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இல்லைனா கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் நான் அப்படியே உங்கள் ஐடிக்கு ரெக்வஸ்ட் கொடுத்து ஜாயின் பண்ணி விட்டுறேன். வேறு லெவலான கில்டு தான். 4th லெவல் கில்டு தான் கைஸ். 4th லெவல் தான். வாடாமாமா கில்டு பேர் வாடாமாமா. வேறு லெவலான கில்டு தான். எங்கள் கில்டு தான் வேறு லெவல் ஜம்முன்னு இருக்கும். வாங்க ஜாயின் பண்ணிக்கலாம். 3 பேருக்கு என்ன வேக்கன்சி இருக்குது. நீங்கள் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம். சிக்கில் இந்த இடத்துல தான் ஒரு இது வாங்கிடுவார். மண்டை அடி பார்த்தீங்களா, கவசத்தை காணும். அது யார்? நம்மால் பிளாக் ஆர்மி லெவல் அடித்ததா. ஏகேயில் சும்மா ஸ்கில் உள்ள பிளேயரு. ஏகேயில் தரமாக ஹெட் அடிப்பார். எங்களையே என்னையே ஒரு டைம் ப்ராங்க் பண்ணிட்டார் இவர். ஏகேயில் நூப் ஐடியில் வந்து ஹேக்கர் மாதிரி அடித்தார் ஏகேயில். அந்த வீடியோ இவர் கூட 1v1 போடணும்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். 1v1 போட்டுடலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா போதும். யார் யார் கூட 1v1 நீங்கள் போட விருப்பப்படுறீங்களோ அவங்க கூட கமெண்ட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ஓசிக்கில்ல யாரை வேணால் கூப்பிடுங்க. இவர் பேர் ஓசிக்கில் இல்லை, இவர் பேர் கார்த்திக்கு. உண்மையான பேர் வந்து கார்த்திக்கு. ஆனால் இவர் உண்மையாலுமே ஓசிக்கில்னு பேர் வச்சதுக்கு காரணமே ஓசிக்கில் அதிகமாக அடிப்பார். அது வேணால் உண்மை தான். இத்தனை ரூம் மேட்ச்சில் பார்த்துருக்கேன். நான் நிறைய அடிப்போம். கரெக்டாக அந்த ஒரு அடி டபுள் ஷாட்கனில் இருக்கவர் ஓசிக்கில் எடுத்துருவார். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஓசிக்கில் பிளேயர்னு சொல்லலாம். வேறு லெவலான ஃபன் பண்ணுவார். டிஜிபி ஒரு தரமான பிளேயர் தான். ஸ்கில் நல்லா எல்லாமே இங்கே எல்லாம் விளையாடுறவங்க 4-8 பேருமே ஸ்கில் உள்ள பிளேயர் தான். என்னாச்சுன்னு தெரியல, எலிமினேட் ஆகிட்டார் பிளாக் ஆர்மி. இந்த பக்கு தான் முடியல. இந்த பக்கு என்னையே ஒரு டைம் எலிமினேட் ஆகி படுக்க வச்சுட்டு அப்படியே பார்க்க வைக்கிறாங்க. இங்கே பாருங்க 3-3 ஏன்னா அங்கே ஒரு ஆள் எலிமினேட் ஆகிட்டாங்க தெரியாமல். வேணும்னா எலிமினேட் ஆகலை, அது ஃப்ரீ ஃபயர் பக்கு. சரி, இங்கே அப்போ நம்ம 3v3 தான் விளையாடுறோன்னு இங்கே இவங்களும் எலிமினேட் ஆகிட்டாங்க. மியூசிக்கில் பாட்டுருக்கோம். இப்படி அடிப்பாரா, ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா, இந்த ரவுண்டு ஜெயிப்பாங்களா மாட்டாங்களான்னு போயிட்டுருக்கு. அம்மாள் ஏகே வச்சு சொல்லிட்டு இருக்காரு.
டிஜிபி இப்படின்னா அங்கே போய் ஒரே 8 தான் குறையுது ஹெல்த். டபுள் செகண்ட் ஓபி சந்தையை பார்க்கலாம். அலாக்கா போட்டு ஓடுறா கைப்புள்ள வா சுப்பால தாவுடா தாவு அப்படிங்கிற மாதிரி தாவிட்டு இருக்காரு. அம்மாள் இங்கே வாரு, யாராச்சும் மண்டையை காட்டுவீங்களா காட்ட மாட்டீங்களா? மண்டையை காட்டு. ஓசிக்கில் போய் மண்டைக்கு கொடுப்பாரு பாருங்க. இப்போ ஓசிக்குது தானாக மண்டையை கொடுத்து செவ்வால போய் அடிடா அடி. அந்த மாதிரி தான் இப்போ ஓசிகள் பண்ணுவார். ஏறுடா ஏறு, நான் ஒரு பெரிய ப்ரோ பிளேயர், ஏறுடா ஏறு போய் பொழந்த விட்டுறலாம். ஓசிக்கில் வருவார், போட்டு 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 ஹெட்ஷாட் 2 ஹெட்ஷாட் விழுந்துச்சு பார்த்தீங்களா? 98 என்னமோ. ஆனால் ஹெட்ஷாட் கில்லுன்னு வரல. இந்த ஃப்ரீ ஃபயர்கானுங்க பக்கு பண்ணிட்டானுங்க. ஏதோ ஒரு டைம் தான் ஹெட்ஷாட் அடிக்கிறது, அதே ஹெட்ஷாட் கில்லுன்னு வராமல் பண்ணுறானுங்க. சரியான பக் ஃபயர். இந்த ஃப்ரீ பாருங்க எமௌண்ட்டை போட்டிருப்பாங்க, அதுக்குள்ளே வேறு கால் ஒன்று வந்துருச்சு. அதனால தான் இப்போ இது பண்ண ரிவ்யூ பண்ணுருவார். அசட்டிகள் எடுத்துகிட்டு என்னமா ஓடுவார்னு பாருங்கள். வேறு லெவலில் ஓடுவார். ஓடிட்டாரா? இவரை நாக் பண்ணிடுவாங்க. ஏகேவோ MP40 எதுன்னு தெரில சரியா. மண்டை கவசம் எப்படி பாருங்க, எல்லாம் மண்டை கவசம் போட்டிருந்தாலே காணாமல் போகுது. வேறு லெவலான பிளேயர். ஆனால் அந்த மேட்ச் கண்டிப்பாக அந்த ஓசிக்கிள் டீம் தான் ஜெயிப்பாங்க. ஓசிக்கிள் எங்கள் டீம் ஏன்னா எங்கள் இது தான் சும்மா ஃபன் மேட்ச்சுக்காக சரி போடலாம், ஒரு கண்டென்ட் வேணும் ப்ரோ அப்படின்னு சொன்னதுக்காக அவர் வந்து விளையாண்டு கொடுத்தாரு. ரேட்டும் அவர் தான் பண்ணார். பார்க்கலாம். இந்த மேட்ச் பாருங்கள், நம்ம பிளாக் ஆர்மி லெவலை தான் பார்ப்போம். அவர் பாருங்கள் என்னமா அடிப்பாருன்னு. போடு போடு போடு. இப்போ பாருங்கள் உள்ளே வந்துடுவாங்களா பார்த்துக்கோங்க. ஓசிக்கிளுக்கு போடு போடு போடு. எப்படி ஓபி கைஸ், ஓபி அண்ட் ஃபயர் கைஸ் 2 நாக் பண்ணிட்டாரு. அதுக்குள்ளே அவங்க டீம்மேட்ஸ் இங்கே பாருங்க ஒரு கில் எடுத்துட்டாங்களா? ஓசிக்கில் ரிவே பண்ணி விட்ருவோம். அப்படி ஓசிக்கில் வந்து ரிவே பண்ணிட்டுருவாங்க. பாருங்கள் டிஜிபியா தலை அடி. பார்க்கலாம் எப்படி தான் அடிப்பின்னு பார்க்கலாம். 2 vs 3 சுச்சுவேஷன் அதுலேயும் அவன் முடிச்சிடுவாங்க அப்படின்னு தான் பிளாக் ஆர்மி பையன். ஓகே கைஸ், இந்த வீடியோ தெரிஞ்சிருக்கு யார் ஜெயிச்சிருப்பாங்கன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் யார் கூட 1 போடணுன்னு. நீங்களே கமெண்ட் பண்ணுற மூலிமா தான் நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான். நீங்கள் அடுத்தடுத்த வீடியோக்கான ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்காக மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ போடணும்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம தரமாக வச்சு செய்யலாம். ரூம் மேட்சா இல்லை 4 vs 4 1 vs சொன்னால் எது வேணால் கேளுங்க, மறக்காமல் போடுறேன். ஓகே கைஸ், லவ் யூ கைஸ், பாய் கைஸ். இந்த வீடியோ முடித்துக்கொள்வது நான் உங்கள் கேமிங் வித் பிரவீன்.